தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய சூழலில் தமிழர் பண்பாடு வளர்கிறதா தேய்கிறதா? அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதமே இல்லை என்று எண்ணும் பாராட்டுக்குரிய இளைஞர்களே, பண்போடு வளர்ந்து அன்போடு பேசுகின்ற அன்பு குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்திரையை வரவேற்கும் இந்த இனிய திருநாளில் சிறப்பு பட்டிமன்றமாக ஜீ தமிழ் தொலைக்காட்சி தமிழர்களினுடைய பண்பாட்டு சிறப்பை பறைசாற்றுகின்ற நோக்கத்தோடு ஒரு அருமையான தலைப்பிலே இன்றைக்கு விவாதம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்றைய சூழலில் தமிழர்களின் பண்பாடு வளர்கிறதா அல்லது தேய்கிறதா என்று கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பாக இந்த சித்திரை திருநாளில் தந்திருப்பது ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பதனை நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம். இங்கே அருமையான தலைப்பு. பண்பாட்டை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதை ஒரு வரியிலே வார்த்தைகளால் சொல்லி முடித்துவிட முடியாது. எல்லோருக்கும் தெரியும், தமிழர்களினுடைய பண்பு என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பண்புகளை சொல்லலாம். காதலை சொல்லலாம், வீரத்தை சொல்லலாம், மானத்தை சொல்லலாம், நன்றி மறவாமையை சொல்லலாம், பெரியோர்களை துணைக்கு வைத்துக் கொள்வதை சொல்லலாம், விருந்தோம்பலை சொல்லலாம், நட்பு பாராட்டுவதை சொல்லலாம், உண்மை பேசுவதை பற்றி சொல்லலாம், தீயவற்றை தூக்கி எறியக்கூடிய அந்த நற்குணம் வேண்டும் என்று சொல்லலாம். இப்படி அன்று முதல் இன்று வரை நமக்கே உரிய பல்வேறு பண்புகளை உள்ளடக்கியதுதான் தமிழர் பண்பாடு. அந்த பண்பாட்டுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை என்று யோசிப்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். பொதுவாக எத்தனையோ பழமொழியை நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்ட பழமொழி. அதையும் தாண்டி அழகாக ஒரு பழமொழியை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பார்கள். காடி கஞ்சியானாலும் மூடி குடியும்பாங்க. காடி கஞ்சியானாலும் மூடி குடினா என்ன அர்த்தம்னா, இந்த பழைய சோறு இருக்கு பாருங்க, அந்த முதல் நாள் இரவு தண்ணி ஊற்றி வச்சு அந்த புளிச்சு அந்த பழைய சோறை சாப்பிடுறது உடம்புக்கு ஆரோக்கியம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக காடி கஞ்சி மூடி குடின்னு சொன்னாங்க. காடி கஞ்சினா என்னங்கிறத மறந்துட்டு இந்த கஞ்சியை தூக்கி போட்டுட்டு காடியை மட்டும் ஓடி ஓடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப காடினா உங்களுக்கு என்னன்னு சொல்லணும். காடினா ஏற்கனவே சொன்னேன், புளிப்பு சுவைன்னு. அந்த காலத்துல காடின்னு கல்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்லினுடைய பரிணாம வளர்ச்சி எதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை ஓடி ஓடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி இன்றைக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இப்படி பண்பாட்டில் நல்லதையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அந்த பண்பாட்டை எங்கோ போய் தடுமாறவும் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு சந்தேகம் நமக்கு வந்த காரணத்தினால் அதை சிந்திப்பதற்கு ஏற்ற தருணம் நம்முடைய தமிழ் புத்தாண்டு என்ற காரணத்தினால் ஒரு அருமையான தலைப்பை, ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய தலைப்பை இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப அப்பா எல்லாம் மகனை பார்த்து கண்டிக்கிறது நம்ம பண்பாட்டில் ஒண்ணு. அதை யாரும் தப்பா எடுத்துக்கிட்டது இல்லை. அந்த காலத்தில் அப்படி யாரும் எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல. தந்தை என்று சொன்னாலே கண்டிப்புக்கு பெயர் போனவர். தந்தை கண்டித்தால் தான் அவர் நல்ல தந்தையாக இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டிலே உருவாக்கக்கூடிய அந்த பிள்ளைய இந்த நாட்டுக்காக ஒரு நல்ல குணம் படைத்தவனாக உருவாக்க முடியும். இன்னைக்கு அதே மாதிரி அப்பா வந்து மகன்கிட்ட கேட்கிறாரு, டே பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா பாடத்தை படிச்சியாடா அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் எதுக்குப்பா உனக்கு? நான்லாம் இப்படித்தான் ஆபீஸ்ல போய் ஒழுங்கா வேலை பார்க்கறியான்னு கேட்கிறேன்னா உன்னைய நான் கேட்கல. நீ எதுக்கு என் வேலையை பத்தி கேட்கிற? அவரவர் வேலையில அவரவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். அதை பத்திலாம் யாருக்கும் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. இது ஆரோக்கியமானதா அல்லது இது ஆபத்தில் கொண்டு போய் முடியுமா என்ற ஒரு கேள்வி நம்முடைய எண்ணத்திலே எழுகிறது. அந்த கேள்விக்கான விடையாகத்தான் இன்றைக்கு விவாதத்தை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தர இருக்கிறார்கள். பொதுவாகவே தமிழர்களினுடைய பண்பாட்டுக்கு உலகில் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழர் பண்பாட்டுக்கு இருக்கிறது. சொல்லுவார்கள், பொதுவாக கிரேக்க மொழியை தாய்மொழியாக கொண்ட இனம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆங்கில மொழிக்கு தாய்மொழியாக விளங்கிய லத்தீன் மொழி, ஆங்கில வார்த்தைகளுக்கு இன்றைக்கும் சொற்களை கடன் கொடுத்த ஒரு மொழி என்று சொன்னால் அது லத்தீன் மொழி. அந்த லத்தீன் மொழியை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்று சொன்னால் அந்த இனம் இல்லை. அதற்கடுத்து ஆரிய மொழியை சொல்லுவார்கள்.
அந்த ஆரிய மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த இனம் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த உலகத்தில் யூத இனம் இருக்கிறது, ஆனால் யூத மொழியை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழியான தமிழ் மொழியும் தமிழ் இனமும் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உலகத்தை தூக்கி நிறுத்துகிற, உலகத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு தமிழர் பண்பாடு உலகத்திலே சிறந்து இருக்கிறது என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. அந்த பெருமையை நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த பெருமைக்கு சிறுமை வந்துவிடக்கூடிய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை பார்த்து இந்த இனிய நன்னாளிலே, சித்திரை நன்னாளிலே ஒரு சரியான முடிவெடுப்பதற்குத்தான் இந்த அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை வழங்கிய ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம்